வந்திருக்க ஒருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து ஆமென் 25வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்து பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆராதனை செய்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். ஆமென். அந்த 24, 25 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் பேசின உபதேசங்கள் அல்லது பிரசங்கங்கள் அது எல்லாத்தையும் நம்ம கவனித்து பார்த்தா நமக்கு நார்மலாக ஒரு மனுஷன் யோசிக்கிற மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி ஆண்டவர் நினைக்கல. அப்படி ஒரு காரியத்தை பேசவும் இல்லை. அவர் பேசின எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மனுஷன் நினச்சி பார்க்குறதுக்கும் வித்தியாசமாக என்ன செய்யுது இருக்குது. அதனால தான் அன்றைக்கு இருந்த அன்றைக்கு இருந்த போதகர்கள், அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் அவங்களால அதை புரிஞ்சுக்கிற முடியல. என்ன இவர் எல்லாமே சொல்லுவாங்கள்ல, ஏருக்கு மாறாக செய்கிறதுன்னு, அது மாதிரி இவர் சொல்கிற உபதேசங்கள் எல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறது அன்றைக்கு இருந்த அந்த ஆசாரியர்களுக்கும் அந்த வேதபாரர்கள் மற்ற போதகர்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே ஆண்டவர் இங்கே சொல்கிற காரியத்தை பாருங்கள். கோதுமை மணி அது சாகாமல் இருந்தால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. பாருங்க, விதைக்கிற விவசாயி என்ன செய்கிறார்? ஒரு விதையை கொண்டு போய் ஒரு நிலத்தில் போடுறாரு. அந்த விதை என்ன ஆகுது? முதல்ல அது மறித்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த மேலே இருக்கிற எல்லா அந்த லேயரெல்லாம் பிஞ்சு உள்ளே இருக்கிற ஜீவன் அப்படியே ஒரு செடியாக என்ன செய்யுது? வளர ஆரம்பிக்குது. அந்த செடி வளர்ந்து பலன் கொடுக்கும்போது அது ஒரு விதை பல நூற்றுக்கணக்கான விதைகளை கொடுக்கக்கூடிய விதையாக பலன் கொடுக்கறதாக இருக்குது. ஸோ அப்போ இதை மறிக்காவிட்டால் தனித்தே தான் இருக்கும். மறிக்கிறானால் மிகுந்த பலன். மிகுந்த பலன் சொல்லும்போது அது 100 1000 கூட பலனாக என்ன செய்யுது? கொடுக்குது. ஸோ ஒரு விதை இங்கே சொல்கிறார், அந்த ஒரு விதை நான் தான் அப்படிங்கிறார். அந்த ஒரு விதையாக மறிக்க போகிறது நான் தான். இங்கே சில கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்துவை காண வருகிறாங்க. பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்தது அந்த யூதர்கள் வாழ்கிற பகுதியாகிய இஸ்ரவேல் தேசம். அங்கே இருக்கிற யூத ஜனங்களுக்கு தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவரை பற்றிய செய்தி, இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை குறித்தான செய்தி, அவருடைய அற்புதங்களை குறித்தான காரியங்கள் அது பல தேசத்துக்கும் பரவிட்டனால மற்ற தேசத்திலிருந்து வந்தவங்கெல்லாம் நாங்கள் இயேசுவை பார்க்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய அற்புதத்தை பெறணும்னு ரொம்ப வாஞ்சையாக இருக்கிறாங்க. இந்த செய்தியை இயேசுவின் காதுக்கு வந்தவொடனே தான் அவர் சொல்கிறாரு, நான் இன்னமும் அதிகமாக பலன் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. இப்போ கொஞ்ச நாட்களாக யூதர்களுக்கு நன்மையாக பலனை கொடுத்துக்கிட்டு இருந்தேன், உபதேசத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ யூதர்களை தாண்டி கிரேக்கர்களும் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த யூதர்கள் கிரேக்கர்கள் மட்டும் இல்லை, முழு உலகத்திலும் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் பலனாய் பிரயோஜனமாய் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த மரிக்கிற அனுபவம் வருது. மரிக்கிற அனுபவம் அதுதான் இன்றைக்கு வசனத்தில் சொல்ல போகிறேன். நம்ம சில காரியங்களுக்கு மரித்தால் பிழைக்கலாம். நம்ம உலகத்தின் பார்வையில் என்ன, மரிச்சா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் தேவன் சொல்லுகிற உபதேசங்கள் வித்தியாசமானதாக இருக்குது, விசேஷமானதாக இருக்குது. நீங்கள் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் மரிக்கிறீங்களோ அந்தந்த காரியத்திலெல்லாம் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், எதெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்காக வேண்டாம், இதை நான் விளக்க போகிறேன், இதை நான் விட்டுற போகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதில் எல்லாத்துலேயும் ஆண்டவர் உங்களை மகிமையாக மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இங்கே ஒரு மீனை குறித்து சரித்திரத்தை எப்படியா சொல்கிறாங்க? சால்மன் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிற ஒரு மீன். நம்ம ஊரில் சொல்லப்போனால் சங்கராங்கிற மீன்.
இந்த ஷால்மன் ஃபிஷ் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது, ரொம்ப அதிக விலையுள்ளதாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதை சொல்கிறாங்க, அது அவ்வளவு ஹெல்த்தி, அது அவ்வளவு நல்ல விசேஷ குணங்கள் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணமா? அது பிறக்கிற நேரம், பிறக்கிற இடம் என்ன அப்படின்னா நல்ல தண்ணி இருக்கிற இடம். அதாவது ஆறோ அல்லது குளம், டேமு, இது மாதிரியான நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல தான் அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குமா. அந்த மீன் சின்னதாக இருக்கிறது வளர்ந்து கொஞ்சம் பெருசான உடனே அடுத்தது வளர்கிற இடம் எங்கன்னா அது கடல். அப்போ இங்கே ஆற்றுல அல்லது டேமில், குளத்தில் இருக்கிற அந்த மீன் அது தண்ணி போக்கில் போய் அப்படியே கடல் வரைக்கும் போகுது. கடலுக்குள்ளே போனால் கடலில் உப்பு தண்ணி, அந்த உப்பு தண்ணி இருக்கிற இடத்துல தான் அது வளருதான். ஆனால் வளர்ந்து திருப்பியும் அது நல்ல தண்ணிக்கு வருமா? அது எப்படிங்க திரும்பி நல்ல தண்ணிக்கு வர முடியும்? கடல்லேருந்து, ஆற்றுலேருந்து கடலுக்கு போகிறது ஈஸி. ஆற்றின் போக்கில் அடித்து போயிட்டே இருந்தால் அது ஒரு காலகட்டத்தில் கடலில் போய் சேர்த்துரும். ஆனால் இது கடல்லேருந்து திரும்ப ஆற்றுக்கு வருமா? எதுக்காக? திரும்பியும் குஞ்சு பொரிப்பதற்காக. என்ன அந்த ஃபிஷ்ஷு அந்த ப்ரீடிங் ஆகிறதுக்காக திரும்பியும் கடல்லேருந்து இங்கே வருமா? அது எப்படி வரும்? பார்த்தா அது ஆச்சரியமாக இருக்குதுங்க. அது தண்ணியின் வேகத்தை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு வருது. மீன்னாலே பொதுவாக எதிர்நீச்சல் போடுறது தான் அதனுடைய வழக்கம். ஆனால் இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளோ உயரத்துலேருந்து தண்ணி விழுதுன்னு வைங்களேன், அது கீழே இருந்து அந்த உயரத்துக்கு குதித்து ஏறுது. அப்படியே ஏறி 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 போய் அப்படியே திரும்ப எங்கேயாவது குளத்துக்கோ, டேமுக்கோ, ஆற்று அந்த ஏரிகளுக்கோ அது வந்து சேருது. சில இடங்கள்லாம் டேமுக்கு இந்த ஃபிஷ் வரணுங்கிறக்காகவே அவங்க டேமில் பெரிய ஷட்டர் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன தொட்டி மாதிரி கட்டி விட்ருக்காங்க. இந்த மீன் நம்ம எப்படி ஒவ்வொன்றா படி ஏறுற மாதிரி அது குதிச்சு 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 ஏறி டேமுக்குள்ளே போய் விழுந்து அங்கே அது முட்டையிடுறது மட்டும் இல்லை, ஏராளமாக முட்டையிடுமா. ஒரு நேரத்திலே 1,00,000 மட்டும் முட்டை கூட வரும். ஆனால் முட்டையிட்டு அடுத்த நிமிடம் அது இறந்து போகும். ஜீவனை கொடுத்து விடுகிறது. இது விலையேறப்பெற்றதாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய ஒரு காரணம், தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அந்த முட்டைகள் என்ன செஞ்சிருக்கு, இட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு முட்டைகளும் சரி அப்புறம் மீன்களாக வளர்ந்து பெருகி இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூஸாக என்ன செய்யுது, சைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்குது. ஜீவனை கொடுக்கும்போது தான் அது விலையேற பெற்றதாக மாறிவிடுகிறது. நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம ஜீவனை எதை காரியத்தெல்லாம் நம்ம மரிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் கொஞ்சம் பேருக்கு தான்ப்பா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் இப்போ நான் மரிக்க போகிறேன். அதைத்தான் முன்னக்கூட்டியே சொல்கிறாரு, நான் மரிக்க போகிறேன். நான் மரித்த பின்பு உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனத்துக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் கூட மரிப்பது தான் பிழைப்பதற்கு ஒரு வழி. ஹல்லேலூயா. அது என்னங்க, மரிக்கிறது தான் பிழைக்கிறதுக்கு ஒரு வழி. இந்த உலகத்தில் மரிச்சிட்டா அத்தோட எல்லாம் முடிஞ்சிருமே அப்படி தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்தில் மரித்த அடுத்த நிமிடம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. மரிப்பது தான் மரிக்காமல் இருப்பதற்கான வழி. அது என்ன மரிக்காமல் இருக்கிறதுக்கான வழி? ஆமாம், யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறாங்களோ அவர்களுக்கு 2ஆம் மரணத்து மேல் அதிகாரம் இல்லைன்னு வசனம் போடப்பட்டிருக்கு. அப்படின்னா நித்திய மரணம். அந்த நித்திய மரணம் ஆண்டவர் சொல்கிறது என்ன? அதுதான் நரகம். தேவனுக்காக வாழ்ந்து தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவித்து அவருக்காகவே தங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பரலோக பாக்கியத்தை நிச்சயமாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைவாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால ஒவ்வொருவரும் நம்ம புரிந்து கொள்ளுவோம், இந்த வசனத்தின் அடிப்படையை வசனத்தின் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தின்படி புரிந்து கொள்ளுவோம். நம்ம பிழைக்கிறதுக்கான வழியை மரிப்பது தான். ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்க, நம்ம வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு. இப்போ நான் மரிக்கிறதுனா என்னன்னு சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்ம என்றைக்கு ஆவிக்குரிய ஜீவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் தொடங்குச்சு, என்றைக்கு நம்ம ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளை வாழ ஆரம்பித்தோம், அப்படி வாழ ஆரம்பித்ததின் துவக்கமே என்னென்னா, என்னைக்கு நம்ம மரிக்க ஒப்பு கொடுத்தோமோ, என்னைக்கு நம்ம பாவத்துக்கு மரிக்க நம்மளை ஒப்பு கொடுத்தோமோ அன்னைக்கு தான் ஆவிக்குரிய ஜீவித்தின் வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் துவங்குது. ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே மாம்சத்தின்படி பிழைக்கிறது இல்லை, ஆவியின்படி பிழைக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்களேன், மாம்சத்தின்படி பிழைக்கல, எப்படி பிழைக்க போகிறோம்? ஆவியின்படி பிழைக்க போகிறோம். இப்போ நம்ம ஆவியின்படி பிழைக்கணும்னா மாம்சத்தின் சில காரியங்களையும் நம்ம அதுக்கு மறிக்க வேண்டியிருக்கு.
அதை சிலுவையில் அறைய வேண்டியிருக்கு. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இது போலவே மாம்சத்துக்கு மரித்து ஆவிக்கு பிழைக்கிறவர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதுலேருந்து நம்ம பார்க்க போகிற முதல் குறிப்பு என்ன அப்படின்னா, நான் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயத்துக்கு மரிக்கணும். ஆமாம், எல்லாரும் சொல்லுங்களேன், சுயத்துக்கு மரிக்கணும். ஆமாம், எல்லாருக்குள்ளேயும் பாருங்களேன், நான் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கும். இங்கே வசனத்தில் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், யோவான் 3:30, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். சொல்லுங்களேன், அவர் பெருகவும் நான் சிறுகவும். அது என்ன நான் சிறுகவும் அப்படின்னா, நான் அப்படின்னு சொல்லும்போது எனக்குரிய காரியங்கள் அல்லது என்னை நான் முக்கியப்படுத்துகிற காரியங்கள் குறையவும், அவரை முக்கியப்படுத்துகிற காரியங்கள் வாழ்க்கையில் பெருகவும் வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை சத்தமா இல்லை சொல்லலாமா? பல நேரங்களில் பாருங்களேன், ஒவ்வொருத்தருமே நம்மை முக்கியப்படுத்துறவர்களாக இருப்போம். ஆனால் என்னைக்கு நம்மை முக்கியப்படுத்துறவர்களாக இருக்கிறது வந்து மாறி மற்றவர்களை ஆண்டவரை முக்கியப்படுத்துறவர்களாக மாறுகிறோமோ, அன்றைக்கு தான் நம் மூலமாக அவருடைய நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை நீங்கள் பாருங்களேன், அவங்க பல நேரத்தில் செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே நான், அந்த பிள்ளைகள் எதில் அப்படி செய்வாங்க? முக்கியமாக சாப்பாட்டு விஷயத்தில். ஏன்னா ஒரு சாக்லேட் வச்சுருக்கிறாங்க, பிஸ்கெட் வச்சுருக்கிறாங்க, ஏதோ சிப்ஸ் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், உடனே அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், பல பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, எனக்கு வேணும்ல, சரிடா அக்காவுக்கு தம்பிக்கு ஏன்னா தங்கச்சிக்கு யாருக்காவது கொடுங்க அப்படின்னா கொடுக்க விருப்பம் இருக்காது. ஆனால் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வளர்ந்ததின் அடையாளம். ஹல்லேலூயா. வளர்ந்த பெரியவங்க என்ன செய்கிறாங்க, சரி முதல்ல பிள்ளைகள் சாப்பிடட்டும், முதல்ல மற்றவர்கள் சாப்பிடட்டும். நான் பாருங்களேன், நான் அப்படிங்கிற நம்மை சுற்றி நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எப்பொழுதுமே நடக்கிறதாக இருக்குது. ஆனால் இந்த நான் அப்படிங்கிற சுயத்துக்கு நம்ம மரித்து ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில முக்கியப்படுத்துவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்களேன், நான் எந்த விஷயத்தில் நம்ம சொல்கிறோம்? இது ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஒரு கூட்டம் இருக்குது, அல்லது மாலையில் ஒரு ஊழியம் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு அப்போ தான் துணி துவைக்க வேண்டியிருக்கு, வாரம் முழுசும் எனக்கு வேலை இருக்குது, அந்த சண்டே சில சொன்னால் எனக்கு அந்த சண்டே ஈவினிங் தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற நேரம், அந்த நேரத்தில் நான் பிஸியாக இருக்கிறதா, அந்த நேரத்தில் நான் ஊழியம்னு சர்ச்சைக்கு வந்துடுறதா. நான் பல நேரங்களில் நம்ம என்ன பலரும் ஜெபிக்க நேரம் இல்லை, அல்லது வேதம் படிக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் பாருங்கள். ஏன் நேரம் இல்லை? அந்த நேரமும் எனக்கு வேண்டியிருக்கு. நான் தேவனுக்காக அல்லது தேவ சமூகத்திலே நேரம் செலவிட, அவருக்காக என் காரியங்களை கொடுக்க ஆயத்தம் இல்லை. நான் எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா நான் சிலர் ஆலயத்துக்கு வர்றதை கூட முக்கியப்படுத்துறது இல்லை. காரணம் என்னென்னா, அதுக்கும் நான் தான், என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய காரியம், நான் இந்த நான் அப்படிங்கிறது மாறி என்னைக்கு நான் தேவனுக்காக நான் வாழப்போகிறேங்கிறத நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ, அன்றைக்கு தான் நம்ம வாழ்க்கை மூலமாக கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம என்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கு நம் மூலமாய் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நாம் காணப்பட போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நான். ஆமாம், இந்த சுயத்துக்கு மரிக்கணும். அந்த நம்முடைய சுய சித்தத்துக்கு, நம்முடைய சுயமான காரியங்களுக்கு நம்ம மரிக்கணும். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்களேன், சில ரகசியமான பாவங்கள், ஆமாம், சில தீமையான காரியங்கள். ஏன் இதெல்லாம் விட முடியாது, இதெல்லாம் என்னால் விட்டுற முடியாது. நான் தன்னையே முக்கியப்படுத்துகிறவங்க, தன் காரியத்தை முக்கியப்படுத்துகிறவங்க. ஆமாம், இந்த முழு இரவு ஜெபம் சொல்கிறோம், அப்பப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயரு, இந்த மாதிரி ஜெபங்களெல்லாம் சொல்கிறோம். ஆமாம், சிலருக்கு அதெல்லாம் முடியாது. ஏன்னா நான் ஒரு நேரம் முழிச்சிருந்தா ஒரு சொட்டு ரத்தம் குறைஞ்சிருமா? அல்லேலூயா. ஒரு நாள் தூங்காமல் இருந்தால் ஒரு சொட்டு ரத்தம் குறைஞ்சிருமா? ஒரு சொல்கிறாங்க, சயின்டிஃபிக்காக இருமோ தெரியாது. ஐயோ, ரத்தம் குறைஞ்சிட்டா என்ன செய்யறது? நான் உபவாசம் இருந்தால், ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா அவ்வளோதான், எனக்கெல்லாம் என்னமாவது பண்ணிடுறோம், என் உடம்புக்கு ஒத்துக்கிறாது, அப்படியா இப்படியா. நான் என்றது மாறி இந்த நாளிலே கர்த்தருக்காக வாழ்கிறவர்களாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய லட்சியங்கள், நம்முடைய நோக்கங்கள், இவைகளுக்காகவே வாழ்கிறோம். நான் அப்படிங்கிறத மாற்றி கர்த்தருக்காக வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் நம்முடைய திட்டங்களுக்கு மரிக்கிறவர்களாகவும், தேவனுக்காக தேவ திட்டங்களுக்காக வாழ்கிறவர்களாகவும் காணப்பட இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. பாருங்களேன், நம்ம எல்லாரை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆனால் நம்ம அந்த தேவ திட்டத்துக்காக வாழாமல் நம்ம திட்டத்துக்காகவே வாழணும்னு நினைக்கிறோம், நம்ம திட்டத்துக்காகவே வாழணும்னு நினைக்கிறோம். ஆமாம்,
நான் அடிக்கடி இந்த இங்கே ஊழியத்தில் பங்கெடுக்கிற எல்லாருக்கும் சொல்கிற காரியம் ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள்லாம் இந்த என்ன சொல்கிறது, சபையின் முகங்கள், இந்த ஃபேஸ் ஆஃப் த சர்ச். ஆமாம், உலகத்தார் இந்த சபையை பற்றி பார்க்கிற, அறிந்து கொள்கிற, தெரிந்து கொள்கிற காரியங்கள் எதை பற்றி? உங்களை வச்சு தான். எங்கள் சபையில் ஊழியத்திலேயோ அல்லது மற்ற எந்த காரியத்திலையோ முக்கியமாக இருக்கிற நீங்கள் உலகத்தில், உலக வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறீங்கிறத வச்சு தான் இந்த சபை எப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதை மாதிரி நீங்கள் என்னைக்கு விசுவாசி, நான் தேவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவன், நான் பைபிளை தூக்கிட்டு போகிறேன்னு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்களோ, அன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவின் முகமாக, கிறிஸ்தவத்தின் முகமாக மாறிவிடுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், மற்றவர்கள் பார்க்கிற, படிக்கிற பைபிள் யாருன்னா அது நீங்கள் தான். நம்ம ஒவ்வொருவரும் தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் நான் நமக்காகவும் உலகத்துக்காகவும் வாழ்கிறவர்களாக இருந்தோமானா பார்க்குறவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க ஆண்டவரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிடுவாங்க? ஓ, இதுதான் கிறிஸ்தவமா, இதுதான் கிறிஸ்தவர்களா என்று நம்மளை பற்றி அவர்கள் தவறாக காரியங்களை புரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இல்லை, நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, நம்ம வாழ்க்கையின் மூலமாய் தேவனை தெரியப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். ஹல்லேலூயா. இந்த நான் அப்படிங்கிறத சொல்லும் போது அதில் மறிக்க வேண்டிய காரியங்களில் இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, பாவங்கள் அல்லது நம்முடைய சுய இச்சைகள், இவைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? மறிக்கணும். 1 பேதுரு 2:24 வாசிக்கலாம். அதில் ஆண்டவர் அழகாக சொல்லி வச்சிருக்கிறார். 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். இந்த சுய நலத்தை மாறி பொது நலமாய் மாறுகிறவர்கள் செய்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், பாவங்களுக்கு சாகணும். எப்படிங்க பாவங்களுக்கு சாகிறது? பாவங்களுக்கு சாகிறதுனா எப்படி? இயேசு கிறிஸ்து கூட ஒரு தடவை சொன்னார்ல, ஏன்னா உன் கை இடல் உண்டாக்கினால் அதை என்ன செய்ய? வெட்டி போடு. அது இல்லை. பாவங்களுக்கு சாகணும் அப்படின்னா பாவத்தின் கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றணும். நீதிக்கு பிழைக்கிறவர்களாய், நீதியின் காரியங்களை செய்கிறவர்களாய் நம்ம ஒவ்வொருவரும் காணப்படணுங்கிறத தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகிட்டீங்க? தேவனுக்கு பிரியமா ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஆமென். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு இடம் கொடுக்குற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாக காரியங்கள் என்ன செய்யுது? நடக்குது. ஏன்னா நீங்கள் தான் இந்த கிறிஸ்துவின் முகமாக, கிறிஸ்துவின் அடையாளமாக இந்த உலகத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த பாவங்களை செய்கிற மனிதர்கள் எல்லாரையும் கவனித்து பாருங்களேன், அவங்க எல்லாமே சுயநலக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஆமாம், ஷெல்ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, சார் அதை பார்த்து சொல்லுவாங்க, என்ன சுயநலக்காரன் இவன், ஏன்னா செல்ஃபிஷாக இருக்கிறான். ஒரு சின்ன பிள்ளை வச்சிருக்கிற ஒரு தின்பண்டத்தை ஒரு பெரிய ஆள் ஏன்னா பிடிங்கி சாப்பிட்றாருங்களே, என்ன சொல்லுவோம்? என்ன ஒரு சுயநலக்காரன், கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்கமே இல்லையா? சின்ன பிள்ளைகிட்ட இருக்கிறது என்ன செய்யறான்? ஆமாம், வீட்டில் இருக்கிற 2 பிள்ளைகளில் சின்ன பிள்ளைகிட்ட பெரிய பிள்ளை பிடுங்கினாலே நம்ம இப்படி சொல்லுவோம். ஆனால் ஒரு பெரிய ஆள் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? வளர்ந்து பெரிய ஆளான ஒரு நபர் அதை மாதிரி செய்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இன்றைக்கி உலகத்தில் யாரெல்லாம் பாவங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எல்லா பாவத்திலும் இருக்கிற மனிதர்கள் பாருங்களேன், அவருடைய சுயநலம் தான் அவர்களுக்கு முக்கியமானதாக இருக்குது. அவர்கள் பொதுநலம் உள்ளவர்களாக என்ன செய்யலை? வாழலை, இருக்கலை, செயல்படலை. இன்றைக்கி சுயநலங்கள் மாறட்டும், பொதுநலம் உள்ளவர்களாக ஒவ்வொருவரும் காணப்படட்டும். ஹல்லேலூயா. ஆமாம், எப்படி சொல்கிறேன்னு பாருங்களேன். ஏன்னா இன்றைக்கி பல்வேறு விதமான போதை, இப்போ போன வாரம் கூட பல போதை இதெல்லாம் பிடிச்சிருக்கிறாங்களாம். பல 1000 கிலோ போதை மருந்துகள்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க? பிடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக கடத்திக்கிட்டு வராங்க? இங்கே உள்ள ஜனங்களுக்கு விற்கிறதுக்காக தான். இப்படி விற்கும் போது என்ன நடக்குது? அந்த போதைகளை பயன்படுத்துகிறவங்க அதுக்கு அடிமையாகிடுறாங்க. அவர்கள் குடும்பத்தையோ பிள்ளைகளையோ வேற யாரையுமோ என்ன செய்யறதில்ல, நினைக்கிறதில்ல. ஆச்சரியமாக இருக்கும். நான் சில இடங்கள்லாம் பைக்கில் போகும்போது பார்க்குறேன், காலையில் 8 மணிக்கு உட்காந்து பாட்டிலோடு உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எங்கே ரோட்டு ஓரத்தில் காலையில் 8 மணிக்கே என்னையா குடிக்க வேண்டி கிடக்கு? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மனைவியை குறிச்சோ பிள்ளைகளை குறிச்சோ குடும்பத்தை குறிச்சோ எந்த அக்கறையும் கிடையாது. அவங்களுடைய எண்ணமெல்லாம் நான் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த காரியங்களை செய்து கொண்டே இருப்பேன். இல்லை, இன்னைக்கு நான் அப்படிங்கிற சுயம் மாறணும். இன்னைக்கு பலரை நம்ம அப்படி நினைக்கிறோம்.
குடிக்கிற மனிதர்களை, போதையில் இருக்கிற மனிதர்களை, மற்ற பல காரியங்களை செய்கிற மனிதர்களை நினைக்கிறோம். ஆனால் நம்மளுமே சின்னதோ பெரிதோ எந்த விதமான காரியத்துக்கு பாவத்துக்கு இடம் கொடுத்தாலும் நாமும் ஏதோ ஒரு வகையில் சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த சுயநலம் இன்னைக்கு மாறணும். அந்த எண்ணங்கள் நம்மளை விட்டு நீங்கணும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்ம ஒவ்வொருவரும் வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு மனிதனை குறித்து இப்படியாக நான் கேள்விப்பட்டேன். வருத்தத்துக்குரிய காரியம்தான். மனைவி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு அவர் வேறொரு பொண்ணோட திடீர்னு ஆள் காணாமல் போயிட்டார். ஆனால் அவரை பற்றி சொல்கிறாங்க, அவர் இருக்கும்போதே மனைவிக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி எதுவுமே என்ன செய்கிறதில்ல. டெய்லி வண்டியை மட்டும் தொடச்சி பளபளன்னு புதுசாக அழகாக வச்சுருவாராம். அது சொல்கிறாங்க, அவர் வண்டிக்கு செலவழித்த காசை கொஞ்சம் மனைவி பிள்ளைகளுக்கு செலவழிச்சிருந்தா அவங்க நல்லா இருந்திருப்பாங்க, குடும்பமும் நல்லா இருந்தது. அப்போ வருங்களேன், சுயநலம், தான் தனக்கெடுத்த காரியங்கள், அதை குறித்து தான் அவங்களுடைய எண்ணமே ஒழிய மனைவியோ பிள்ளையோ அதுக்கப்புறம் தானே மற்றவர்களோ, குடும்பத்தின் மற்றவர்களோ, நண்பர்கள், உறவினர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்கு, உலகத்தாருக்கு நம்ம ஆசீர்வாதமாய் பிரியமாய் காணப்படணும், நன்மையாய் காணப்படணுங்கிற எண்ணம் இல்லாமல் சுயத்துக்காகவே வாழ்கிறவர்கள். இந்த சுயம் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது விசுவாசிக்குள்ளேயும் வருமா? தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்குள்ளேயும் வருமானா? அப்படியும் வந்திருக்குங்க. பைபிளில் பீலேயாம் அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். இந்த மனிதனுக்கு ஒரு நாள் பண ஆசை வந்துருச்சு. ஏன்னா ஒருத்தன் வந்து சொல்கிறான், நீ இந்த ஒரு காரியத்தை செஞ்சினா நான் உனக்கு பணத்தை ஏராளமாக தருவேன். பாருங்கள், இந்த சோதனை எல்லா காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு மனிதர்களுக்கு வரத்தான் செய்யும். சில காரியங்களை செய்தால் நீ விருப்பப்படுற ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு நான் தர்றேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க தான் செய்யும். ஆமாம், இப்போ கூட இந்த போதைப் பொருளை கடத்தி வந்ததா ஒரு பையனை பிடிச்சாங்கல்ல, ஒரு வாலிபனை பிடிச்சாங்க. அவன் வீட்டுக்கு உடனே போய் போலீஸ் எல்லாம் போயிடுவாங்கல்ல, போய் எல்லாத்தையும் தேடி எடுத்து அந்த வீடே பார்த்திங்கன்னா ஒரு கலவர பூமி மாதிரி என்ன செய்யுது கிடக்குது. எல்லா ஜாமானையும் அள்ளி கவுத்தி போட்டு இந்த வீடு மாற்றினா எப்படி ஒரு வீடு கிடக்கும் அதான் மாதிரி கிடக்குது. அவங்களுடைய அம்மாட்ட கேட்குறாங்க, உங்கள் மகனை பற்றி ஏன் இப்படி வந்திருக்கேன்? அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுயா, அவன் இப்படி செஞ்ச விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. அதை சொல்லிட்டு இன்னொரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க, அவன் ஒரு நாள் கூட ₹1 கூட எனக்காக செலவழித்தது கிடையாது. அப்புறம் அது சொல்கிறாங்க, ஒரு ஜூஸு கேட்டால் வாங்கி ஒரு ₹10 ஒரு ஜூஸ் வாங்கி கொடுறான்னு கேட்டால் கூட அவன் சொல்லுவான், உங்கள்கிட்ட காசு இருந்தால் கொடுங்க, என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்பான். ஆனால் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தவறான பாவ காரியத்துக்கு போயிருக்கிறான்? என்ன சொல்லியிருப்பாங்க, இது செஞ்சால் உனக்கு பணம் தாரேன், இது செஞ்சால் உனக்கு பணம் தாரேன். இந்த பணம் தாரேன் அப்படிங்கிற அந்த காரியத்தை கேட்ட உடனே பலரும் வழி தப்பி போயிடுறாங்க. இங்கே பீலேயாம் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் கூட, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவர் கூட வழி தப்பி போயிட்டாரு. அவன் சொல்கிறாரு, அந்த ஒரு ராஜா வந்து சொல்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிச்சினா நான் உனக்கு பணம் தாரேன், உனக்கு செல்வம் தாரேன், நகை பொருள் எல்லாமே ஏராளமாக தாரேன். இதை கேட்ட உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, பணம் கிடைச்சா நல்லா இருக்குமே. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் அவனுக்கு பிரியும். ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த பீலேயாம்கிட்ட சொல்கிறாரு, நீ அவங்களோட கூட போக வேண்டாம், இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கிறதுக்காக போக வேண்டாம். ஆனால் அவருடைய சுயநலம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் யாரெல்லாம் சுயநலத்துக்கு இடம் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாமே வழி தவறுகிறார்கள். நம்ம ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை குறித்து கருத்தோடு இருப்போம், கவனத்தோடு இருப்போம். சுயநலமாக அல்ல, பொதுநலம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதில் மூணாவது காரியம் என்னென்னா, நம்முடைய சுய திட்டங்களுக்கு மறிக்கிறது. செல்ஃப் பிளான். நமக்கு பல திட்டங்கள் என்ன செய்யுது இருக்குது. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் அந்த 65 வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். ஆமென். இந்த ஜீவனை சிநேகிக்கிறவன், காப்பாற்றி கொள்ளணும்னு நினைக்கிறவன் இழந்து போவான், அதை வெறுக்கிறவனோ காத்து கொள்ளுவான். என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாரு? சுய திட்டங்களுக்கு மறித்தல். நம்ம ஒவ்வொருவருக்கும் பல 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 பிளான்ஸ் என்ன செய்யுது இருக்குது, நமக்கு பல திட்டங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உன்னுடைய திட்டங்கள் அல்ல, தேவ திட்டத்தை இந்த உலகத்தை நிறைவேற்ற தீவிரப்படுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பலருக்கும் தங்கள் திட்டங்கள் இருக்கு. என்ன தங்கள் திட்டங்கள் பாருங்களேன். ஒரு காலத்தில் ஹிட்லர் இருந்தார், அலெக்சாண்டர் இருந்தார். இவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு இருந்த திட்டம் என்னென்னா, முழு உலகத்தையும் நான் பிடிக்கணும், முழு தேசத்தையும், முழு உலகத்தின் அத்தனை நாடுகளையும் நான் ஆளுகை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம். அதனால பார்த்தீங்கன்னா அதை பிடிக்கிறதுக்காக பயங்கரமாக வேகமாக ஓடுனாங்க.
அவங்களுடைய எண்ணமெல்லாம் முழு உலகத்தையும் நான் பிடிச்சிட்டு ரொம்ப வருஷம் நான் தான் ராஜாவாக என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும். அவங்களோட திட்டங்கள் பழிச்சிச்சா? அவங்களுடைய பிளான்ஸ் ஒர்க் அவுட் ஆகுச்சா? கவனித்து பாருங்களேன். அலெக்சாண்டர் ரொம்பவே கொஞ்சம் வயசில் இறந்து போனார். ஹிட்லர் அவர் அலெக்சாண்டராவது ஒரு வியாதிப்பட்டு இறந்து போனார். ஹிட்லருக்கு எந்த தீமையும் வரல, தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு என்ன செஞ்சார், தற்கொலை பண்ணி இறந்து போனார். காரணம் என்ன? உலகம் முழுசும் பிடிக்கணும், பெரிய அத்தனை தேசங்களையும் நான் ஆளுகை செய்யணும். அது மட்டும் இல்லை, இந்த ஹிட்லரை குறித்து ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னென்னா, அவன் தன்னை மாதிரியே 7 பேரை உருவாக்கி வச்சுருந்தானா. எதுக்காகனா, எங்கேயாவது யுத்தத்தில் யாராவது தப்பி தவறி சுற்றக்கூடாதுல்ல, சுட்டு செத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவன் பாதுகாப்பாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிடுவான். எல்லா ஆபத்தான இடத்துக்கும் இவனை மாதிரியே இருக்க டூப்ளிகேட் என்ன செஞ்சிருவான், அனுப்பி வச்சிருவான். ஏன்னா தன்னை காத்துக்கொள்ளணும், தான் உயிரை காத்துக்கொள்ளணும், நான் ரொம்ப வருஷத்துக்கு வாழணும். அது மட்டும் இல்லை, சாகாமல் என்னைக்கும் உயிரோடு இருக்கிறது எப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சியை பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் பேரை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு வந்திருக்கான். இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி என்ன பிரயோஜனம்? அவன் உயிரை அவனே மாய்த்துக்கிட்டு செத்து போனான். இந்த உலகத்தை பிடித்து ஆளணும் அப்படிங்கிற திட்டம் பண்ணவங்க எல்லாம் அதை இழந்து போனார்கள், அதை இழந்து போனாங்க. ஆனால் எந்த திட்டமும் எனக்கு வேண்டாம், தேவன் எனக்காக வச்சிருக்கிற இந்த உலகத்தின் திட்டங்களை நான் நிறைவேற்ற போறேன்னு சொன்னவங்க அதை எல்லாவற்றையும் நிறைவாக பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இப்படியாக பிலிப்பியர் 3:7 சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுய திட்டங்கள், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சுய திட்டங்கள் இருக்குது. ஏன்னா 3 மாசத்துல இதை செய்யணும், 6 மாசத்துல அதை செய்யணும், ஒரு நாட்களில் இதை செய்யணும். இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நல்ல காரியங்கள் தான், அதெல்லாம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவா. இந்த திட்டங்களுக்கு மத்தியில் உங்களை குறித்ததான தேவ திட்டத்தை நிறைவேற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன தேவ திட்டம்? உங்களை குறித்த தேவ திட்டம் என்னது? உங்கள் ஆத்மாவை கவனிக்கிறதா உங்களை குறித்த தேவ திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கணுங்கிறது தான் அவருடைய திட்டம். பைபிள் வசனம் எப்படியா சொல்லப்பட்டிருக்கல, இதோ வாசற்படியில் நின்று, ஆமாம், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 5 மணிக்கே ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். மகனே எழும்பு, ஜெபம் பண்ணு, என்ன தேடு, வேதத்தை படி, என்னோட கூட நேரம் செலவிடு, நான் உன்னோடு நேரம் செலவிட வாஞ்சியாய் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இது தேவ திட்டம், இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் இருக்கணும்னு அவர் வாஞ்சிக்கிறார். அது மட்டும் இல்லை, இவ்வளவு நன்மை நான் உனக்காக செஞ்சனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? அந்த ஆண்டவருக்காக ஆமென் உங்கள் நேரங்களை கொடுங்க. உங்கள் அருகில் இருக்கிற ஒரு சில ஆத்மாக்களையாவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மரணத்தை நோக்கி, அழிவை நோக்கி, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற 4 பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை, சத்தியத்தை சொல்லுங்க. அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நம்முடைய திட்டங்கள் அல்ல, ஆண்டவருடைய திட்டங்கள். சொல்லுங்களேன், என்னுடைய திட்டம் அல்ல, ஆண்டவருடைய. ஆமா, அருமையான ஒரு பாட்டு உண்டு, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே. ஹல்லேலூயா. இங்கே நம்முடைய திட்டங்கள் விட்டு தேவ திட்டத்தை நிறைவேற்றோம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த தாளந்து ஓமை குறித்து சொல்லுகிறார். ஒருத்தனுக்கு 5 தாளந்தையும், ஒருத்தனுக்கு 2 தாளந்தையும், ஒருத்தனுக்கு 1 தாளந்தையும் கொடுத்தாங்க. இந்த 1 தாளந்தை வாங்கினவனுக்கு இதை எப்படி நம்ம பத்திரமா வச்சுக்கணும், செலவழிக்காமல் பாதுகாத்துக்கணுங்கிறது எண்ணம். அந்த எண்ணத்தினால் அவன் சொல்கிறான், இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை நான் பத்திரமா புதைச்சி வச்சேன் அப்படிங்கிறார். பாருங்க, எப்பயுமே இருக்கிறத காப்பாற்றிக்கிறோம்னு நினைக்கும் போது அதுவும் இல்லாமல் போயிடுது. என்ன இப்படி சொல்கிறாங்கல்ல, பூச்சியாவது துருவாவது என்ன செய்யும், இந்த உலகத்தில் கெடுக்கும், திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஆனால் அந்த 5 தாளந்து 2 தாளந்து வாங்கினவங்க என்ன செய்தாங்கன்னா, அதை பெருக்கிறதுக்காக இருக்கிறத செலவழிச்சாங்க. அப்போ இங்கே நம்முடைய திட்டங்களுக்கு மறிக்கணும், தேவ திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா நம்முடைய காலங்களை, நேரங்களை, பலத்தை, பிரயாசத்தை, பணத்தை தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக செலவழிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய நேரங்கள் நமக்காக மட்டுமே இல்லை, இந்த நேரங்களை தேவனுக்காகவும் செலவழிங்க, சில ஆத்துமாக்களுக்காகவும் என்ன செய்யுங்க, செலவழிங்க. இந்த 1 தாளந்தை வாங்கினவன் எப்படியாவது நான் அதை காப்பாற்றிக்கிடணும்னு நினச்சான். ஆண்டவர் சொன்னார், நீ காப்பாற்ற முடியாதுப்பா. ஆனால் அந்த 5 தாளந்தையும் 2 தாளந்தையும் வாங்கினவங்க
அதை செலவழிச்சாங்க. எதுக்காக? நல்ல பல காரியத்துக்காக செலவழிச்சாங்க. ஆனால் அவங்க கடைசியாக வந்து சொல்கிற சாட்சி என்னென்னா, நாங்கள் வேறே 5 தாலந்தை சம்பாதித்தோம். அல்லேலூயா. 2 தாலந்தை வாங்கினவன் என்ன சொன்னா? வேறே 2 தாலந்தை சம்பாதித்தோம். அப்படியானா நீங்கள் தேவனுக்காகன்னு செலவழிக்க ஆரம்பிங்க. நான் சொல்கிறது பணத்தை மட்டும் இல்லை, நேரத்தை, உங்கள் பிரயாசங்களை, ஆமென், உங்களுடைய முயற்சிகளை தேவனுக்காகன்னு செலவழிக்க ஆரம்பிங்க. பாருங்க, ஆலயத்தில் பல பல கூட்டங்கள் நடக்குது, ஊழியங்கள் நடக்குது. இடையில அவ்வப்போது சில ஊழிய காரியங்களை அல்லது இது மாதிரியான விசுவாசிகளுடைய சுக துக்க காரியங்களை தெரியப்படுத்துகிறோம். ஆமென். அதுக்கு கொஞ்சம் நேரத்தை என்ன செய்யுங்க? செலவழிங்க. ஆமென். நம்ம செலவழிக்கிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு நன்மையாக, பலனாக, பல மடங்காக திரும்ப கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். ஒரு வாலிபன் ஒரு நாள் காலையில் அவர் வேலைக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அதுக்காக ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பாஸ்டர் அவரை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, தம்பி ஒரு உதவி செய்யணும் அப்படின்னாராம். சரி பாஸ்டர் சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறார். அவர் சொல்லியிருக்காரு, சர்ச்சுக்கு இந்த ஒரு எலக்ட்ரிக் பில் கட்ட வேண்டியிருக்கு, நீங்கள் போகும்போது அதை கட்டிட்டு போயிருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். சரின்னு இவரும் பாஸ்டர் வீட்டுக்கு போனார். பாஸ்டர் காசெல்லாம் கொடுத்தார், வாங்கிட்டு இவர் போனார். எலக்ட்ரிக் பில் கட்ட போனால் அங்கே பெரிய வருஷம் ஒரே பஞ்சாயத்து. அது அன்னைக்கு தான் கடைசி நாள், அதனால் கட்டாமலும் அவரால் போக முடியலை. எல்லாத்தையும் ரொம்ப நேரம் நின்று போராடி ஒரு வழியாக கட்டி முடிக்க இவருக்கு மதியம் ஆகிப்போச்சு. நம்ம இன்டர்வியூக்கு போகிறதுக்கு இவர் ஆயத்தமாகிக்கிட்டு இருந்து வந்திருக்கிறாரு. இந்நேரத்துக்கு போனால் இன்டர்வியூலாம் முடிஞ்சிருக்குமே, என்ன செய்ய? சரி பரவாயில்ல, சும்மா போயாவது பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு போனாராம். போய் பார்த்தா அங்கே கூட்டமே இல்லை, ஆளே இல்லை. நினச்சிக்கிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க போல். சரி வந்தது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோன்னு உட்காந்துருந்தா அப்போ தான் ஒருத்தர் வந்திருக்கிறார். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாராம். ஆமாம், வாங்க இன்டர்வியூ ஆரம்பிக்க போகுது அப்படின்னாங்களாம். என்ன காலையில் 9 மணி 10 மணியில் சொல்லியிருந்தீங்க? சொல்லியிருந்தோம், எங்களுக்கு சில காரணங்களால் அப்போல்லாம் என்ன செய்ய முடியல, இன்டர்வியூ நடத்த முடியல. வந்த எல்லாரும் இன்டர்வியூ இல்லை போல் நினச்சி போயிட்டாங்க. நீங்கள் ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி வேலையும் கிடச்சிருச்சு. ஹல்லேலூயா. காலையிலே 9 மணிக்கே போயிருந்தா தன் காரியம் தான் போயிருந்திருக்கலாம். ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய நேரங்களை நான் தேவனுக்காகவும் தேவனுடைய ஊழியத்தின் காரியங்களுக்காகவும் செலவழிப்பேன்னு சொன்னது அவருக்கு ஒன்றும் நஷ்டமாக போய்விடலை. ஹல்லேலூயா. அது அவருக்கு லாபமாக தான் இருந்துச்சு, பிரயோஜனமாக தான் இருந்துச்சு, நன்மையாக தான் இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் நான் நம்முடைய சுய திட்டங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோமே, அதை மாற்றி இன்றைக்கி அவருடைய திட்டத்துக்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், லாபமாக இருந்தவைகளை ஆண்டவருக்காக நஷ்டம் என்று விட்டேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக அப்படி கிருபை செய்வாராக. எப்படி இங்கே மரிப்பது சொல்லிட்டு வரனே, எப்படி மரிப்பது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறவங்க சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சாங்க. எத்தனை பேர் அதை பார்த்தீங்க? பார்த்தது இல்லையா? அதான் சிலுவை படக்காட்சிகளில் பார்த்தது இல்லையா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சாங்க. சிலுவையில் அறையிறதுனா எப்படி? சிலுவை இப்படி இருக்குது, அதில் என்ன செய்கிறாங்க? 2 கையும் இப்படி அரைஞ்சிடுறாங்க, கால் 2ஐயும் சேர்த்து வச்சு அதையும் ஒரு ஆணியால் அடைஞ்சிடுறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொருவரையும் இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களாம்? தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். எங்க இப்படி கை வைங்க பாருங்க, இப்படி கை வைங்க. ஆமாம், இப்படி நீங்கள் கை வச்சிருக்கும் போது இந்த கையை எடுக்க முடியாது, ஏன்னா ஆணி அடிச்சிட்டாங்க. இந்நேரம் ஒரு கொசு உங்கள் முகத்துக்கிட்ட சுற்றி வருதுன்னு பல நேரத்தில் அப்படி என்ன செய்யும்? ஆமாம், ஏன்னா இப்படியே சுற்றி வருது. அது ஒரு சவுண்டு வேறு என்ன செய்யும்? விட்டு சுற்றி வரும். நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? நார்மலாக இருந்தால் என்ன செய்வோம்? டப்புன்னு கொசு அடிக்கணும்னு சொல்லி நம்மளே கணத்தில் அரைஞ்சிக்கிறோம். ஆனால் நீங்கள் இப்போ சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீங்க. இப்போ இந்த கொசு சுற்றி வருது, என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ஒன்றும் செய்ய மாட்டான், செய்ய முடியாது. முகத்தை எப்படி ஆட்டினாலும் அது ஒன்றும் போகாது. அப்புறம் என்ன செய்யும்? வந்து உட்காந்து நல்லா பொறுமையாக கடித்து எவ்வளோ ரத்தத்தை குடிக்க முடியுமோ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பறக்க முடியாமல் பறந்து என்ன செய்யும்? போகும். அது வரைக்கும் நீங்கள் என்ன தான் செய்வீங்க? சரி கடிக்கிறியா, கடிச்சிட்டு போ, இருக்கிற கொஞ்சம் ரத்தத்தையும்
உறிஞ்சிட்டு போ. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படின்னா பாருங்க, மாம்சம்னா நம்முடைய மாம்சம் மனிதனிடத்தில் சில சுபாவங்கள் இருக்கும், சில கிரியைகள் என்ன செய்யும் இருக்கும். சில காரியங்களை நான் பொறுத்துக்கிடுவேன், சில காரியங்கள்லாம் வந்துருச்சுன்னா நான் வேற மனுஷன் ஆயிடுவேன். அப்படி இல்லை. தேவனை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவினுடையவர்கள் சிலுவையிலே தங்களை அறைந்திருக்கிறார்கள். அப்படின்னா அவர்கள் இனி மாம்சப்படியாக செயல்பட மாட்டாங்க, கிறிஸ்துவாகவே செயல்படுவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது எப்படி செயல்பட்டாரு? அவர் எப்படி அந்த ஜனங்கள் மேலே வருத்தப்பட்டாரா, கோவப்பட்டாரா, அவங்கள சபிச்சாரா, அல்லது அவங்கள ஆசீர்வதிச்சாரா, அல்லது அவங்கள மன்னிச்சாரா? சிலுவையில் இருக்கும்போது கூட அந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், ஆண்ட பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். அப்படியானா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்கள், அது போலவே சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் நாம் காணப்பட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அவரை தலையில் முள்கிரீடம் வச்சு அடிக்கிறாங்க. ஒருத்தன் முகத்தில் எச்சியை துப்புறான், ஒருத்தன் தாடியை பிடிச்சி முடியை பிடிச்சி இழுக்கிறான். என்ன சிலர் அப்படியே இவரை கோவப்படுத்தும்படியா பேசுகிறாங்க, வேகப்படுத்தும்படியா, நீ தேவகுமாரனா இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்னெல்லாம் பேசுகிறாங்க. என்ன வேணாலும் பேசிட்டு போ, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், அதனால நான் முந்தி மாதிரி செயல்பட மாட்டேன், செயல்பட முடியாது. பழைய மனிதனாக, பாவ மனிதனாக, உலகத்தின் மனிதனாக நான் வாழ முடியாது. அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான நிலை. இந்த நாளிலே கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவின் பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை போலவே வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், கலாத்தியர் 2:20 எப்படியா சொல்லப்பட்டது? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். சொல்லுங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்படியான யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்குள்ள கிறிஸ்து தான் முழுக்க முழுக்க இருக்கிறார். அப்படின்னா கிறிஸ்து எப்படி நடப்பாரோ, கிறிஸ்து எப்படி பேசுவாரோ, கிறிஸ்து எப்படி செயல்படுவாரோ, அப்படி தான் இந்த நாள்ல இருந்து நீங்க நடக்க போறீங்க, பேச போறீங்க, செயல்பட போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு எப்பயுமே இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பக்கத்து வீட்டுக்காரர், அல்லது எதிர்த்த வீட்டுக்காரர், மாடி வீட்டுக்காரர், அது கீழ் வீட்டுக்காரர், அவரை பார்க்கும்போது எப்படி நம்ம செயல்படுவோம்? கிறிஸ்து எப்படி நடப்பாரோ அது மாதிரி நம்ம என்ன செய்வோம்? அல்லேலூயா. ஆமாம், பழைய மனுஷனாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? வேற மாதிரி நடந்திருப்போம். ஆனால் கிறிஸ்துவின் உடையவர்களாக நம்ம இருக்கும்போது கிறிஸ்து எப்படி நடப்பார்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அதை சிந்தனை பண்ணுங்க, கிறிஸ்துவை போல வாழ்க்கை வாழுங்க. காரணம், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி பிழைக்கிறது? இங்கே பார்க்குறோம், கிறிஸ்துவுடனே அறையப்பட்டிருக்கேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். எப்படிங்க பிழைக்கிறது? எப்படிங்க நம்ம கிறிஸ்துவால் நிறைந்தவர்களாக வாழ்கிறது? அதுக்கு தான் பாருங்க, நம்ம பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். இன்னைக்கு பரலோகத்தை நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம மத்தியில் நம்மோடு கூட இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க, யார் இருக்கிறா? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நிறைவா இருந்தார்னா அவர் நம்மளை இந்த கிறிஸ்துவின் சுவாபத்துக்குள்ள நம்மளை வழிநடத்தி கொண்டு போகுவார். அது எப்படி நடக்குதுங்கிறத வசனத்தில் நான் சொல்றேன் பாருங்க. இந்த ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நம்ம நிறைந்து வாழும்போது எல்லா உலகத்தின் பாவங்களையும் தீமைகளையும் ஜெயிக்கிறவர்களாய், தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ நம்மால முடியும். அது எப்படிங்கிறத சொல்றேன் பாருங்களேன். 1902ஆம் வருஷத்துல அக்டோபர் 10ஆம் தேதி ஒரு கண்டுபிடிப்பு உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுதான் ஒரு விசேஷமான ஒரு கண்டுபிடிப்பு. அது என்ன அப்படின்னா, ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்ற 2 சகோதரர்கள், இவங்க ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சாங்களாம். அதோட ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த ரைட் பிரதர்ஸு ஒரு பாஸ்டருடைய பையங்களாம். அவங்களுக்கு சயின்ஸில் ரொம்ப ஆர்வம். அவங்க பறக்கிறது எப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு அந்த நாட்களில் பலரும் முயற்சி பண்ணி கொண்டு இருக்காங்க. இவர்கள் அந்த ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சாலும் சும்மா கொஞ்சம் தூரம் பறந்துச்சு ஒழிய பெரிய அளவில் இப்போ இருக்கிற மாதிரி ஏரோப்ளைனு இல்லை. ஸோ முதல்ல மனுஷன் பறந்தது, கீழே விழாமல் பறந்து அப்படியே கீழே இறங்குனது அப்படின்னா அந்த ரைட் பிரதர்ஸ் தான். அவங்க அன்றைக்கு பறந்தாங்க. அந்த பறக்கிறது எப்படிங்கிற அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க. அதை இன்னைக்கு வளர்ந்து 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 பெருசாகி அதில் பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் இருக்குது. அன்னைக்கு ஒருத்தர் 2 பேர் பறக்கிறதே பெரிய காரியமாக இருந்துச்சு. இன்னைக்கு 1000 பேரை ஒரு ஏரோப்ளைனில் ஏற்றி அத்தனை பேருடைய சூட்கேஸையும்
அதுக்குள்ளே அடைச்சி அத்தனை பேருக்கும் சாப்பாடு தண்ணி இது போக அவ்வளோ பெரிய ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கு தேவையான பெட்ரோலு எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு அந்த ஏரோப்ளேன் என்ன செய்யுது? பறக்குது. எப்படிங்க பறக்குது? இந்த இந்த பூமியில் புவி ஈர்ப்பு விசைன்னு ஒரு நேச்சுரல் எபிலிட்டி இருக்குதே, ஒரு இயற்கையின் விதி ஒன்று இருக்குதே, அதை மீறி ஒரு மனுஷன் எப்படி பறக்க முடியும்? மாடியிலேருந்து குதிச்சு பாருங்க, நீங்கள் பறக்க மாட்டீங்க, நேராக கீழே வந்து என்ன செய்வீங்க? லேண்ட் ஆயிடுவீங்க. அந்த லேண்டிங்க்கு அப்புறம் லேண்டிங் கியர் உடஞ்சி போயிடும். ஏன்னா அது ஒரு இயற்கையின் விதி. புவி ஈர்ப்பு விசைங்கிறது ஒரு இயற்கையின் விதி. தரையில் இந்த பூமி எல்லாத்தையும் தன்னை நோக்கி என்ன செய்யுது? இழுக்குது. அது இழுக்காமல் மட்டும் இருந்துச்சுன்னா இன்றைக்கெல்லாம் நம்ம மிதந்துக்கிட்டு இருப்போம். அப்படி தான் சொல்கிறாங்கல்ல, ஸ்பேஸில் போய் ஆராய்ச்சி பண்ணுறக்காக கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி மிதந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே புவி ஈர்ப்பு விசை இல்லைங்கிறாங்க. நம்மளை அறியாமலே ஒரு விசை கீழே இழுத்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம நிற்கிறோம், நடக்கிறோம், நார்மலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இது போலவே இந்த உலகத்தில் பாவம் என்னும் ஒரு புவி ஈர்ப்பு விசை என்ன செய்யுது? இருக்குது. சரீரத்தில் இருக்கிற மாம்சம் அப்படிங்கிற ஒரு புவி ஈர்ப்பு விசை இருக்குது. அது நம்மளை கீழே நோக்கி இழுக்குது. பாவத்தை நோக்கி, உலகத்தை நோக்கி, அசுத்தத்தை நோக்கி, தீமையை நோக்கி இழுக்குது. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் இப்படியா சொல்றாரு, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன், காரணம் நான் இல்லை அப்படிங்கிறாரு. நான் கிடையாது, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்தது. அப்படியான இந்த பாவத்தை மேற்கொள்ள எப்படிங்க நம்ம மேற்கொண்டு ஜெயமாக வாழ முடியும்? அதுக்கு தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். எப்படி தரையிலிருந்து ஒரு ஏரோப்ளேன் இந்த புவியீர்ப்பு விசையை மேற்கொண்டு கடந்து அப்படியே வானத்தில் உயரத்தில் பறக்குது. எப்படி பறக்குதுன்னா, அவங்க ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன டெக்னிக்கு? மிக வேகமாக காற்றை கீழ் நோக்கி அமுக்குனா இந்த பொருள், இந்த ஆப்ஜெக்ட் மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் அதுக்கு சில மிஷின்களை வச்சு மிக வேகமாக அதில் அந்த ஃபேன் சுற்றுது பாருங்க, காற்றை கீழ் நோக்கி தள்ளுது, ஏரோப்ளேன் மேல் நோக்கி போக ஆரம்பிக்குது. முதல்ல ஒருத்தர் 2 பேர் போய்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு 500 பேர் 1000 பேர் ஒரே நேரத்தில் பறக்கிறாங்க. பறக்க முடியுது, பத்திரமா வந்து இறங்கவும் முடியுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த பாவம் என்னும் கீழே ஈர்ப்பு விசையை நம்ம மேற்கொள்வதற்கு ஆவியின் வல்லமையால் நிரப்பப்படுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆவியானவராகிய காற்று நமக்குள்ள வர 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 நம்மளை நிரப்ப 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 நம்ம மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியிலே பறக்க ஆரம்பிக்கிறோம், ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர ஆரம்பிக்கிறோம், தேவ கிருபையால் நிரம்ப ஆரம்பிக்கிறோம். பரிசுத்தமாய் ஆண்டுக்கு மகிமை வாழ கர்த்தர் நமக்கு கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தால் பிழைக்கலாம், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க இன்னைக்கு தேவனோடு ஆமேன் உடன்படிக்கை பண்ணி அந்த கர்த்தருடைய உடன்படிக்கையில் நம்மளை இணைந்து கொள்வோமா? ஆமேன். எத்தனை பேர் அப்படி கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற வாஞ்சியோடு இருக்கிறீங்க? வசனத்தின்படி ஜெபித்து நம்மளை அர்ப்பணித்து ஆண்டுடைய பந்தியில் பங்கு கொள்ளலாம்.